தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி நல்லா ட்ரெண்டிங்காக போன ஒரு சாங் தான். அண்ட் ஸோ இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் இத்தனை வருஷம் பாடிட்டுருக்கிறதுல என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் இந்த சாங்க்காக தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் அரண்மனை 4ல் ஹிப்ஹாப் தமிழ் ஆதியானாக்காக நான் பாடின ஒரு சாங். எல்லாருமே ரெடியா? ஹுக் ஸ்டெப்லாம் வந்து ஞாபகம் இருக்கா? ஓகே, சாங் டைரக்டாக போயிடலாம். எல்லாம் நம்ம ஃபாரின் அம்பே புந்தன் நம்பர் சொல்லு தினமும் செய்வேன் ட்ரிங் 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 அசைக்கன ஆடிட்டிங் புது மிஸ் எல்லாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப்பே தேவையில்லை கல்லாருக்கு பாடிட்டிங் ஹே அச்சோ 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 பிச்சை முள்ள மச்சம் எல்லாம் பத்து கிச்சோ ஹே அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆவி இந்த பாதிக்கிட்ட சிக்கி கிச்சோ அச்சச்சோ அச்சச்சோ சிக்கிச்சோ பக்கம் யாரும் இல்லை அங்கந்தனி காட்டுக்குள்ள வெக்கம் வெக்கம் ஏதும் இல்லை வெட்டி பேச்சு எதுவும் தேவையும் இல்லை கொலை கொலையா முந்திருக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா காலையில் கண் முழிச்சு காஃபி ஒன்று தந்துருச்சா கொலை கொலையா முந்திருக்கா தூக்க போச்சு எந்திருப்பா காலையெல்லாம் மேட்ச் இருக்கு கேட்ச் பிடிக்க வந்திருப்பா நாக் நாக் யாரது பாக் பாக் பேயுது டாட் டாட் காட்டுக்குள்ள லாங் லாங் ஓடுது ஆட்டும் கூடுது வேன் ரயில் நேருது அசோட ஆண்டதுல ஹேண்ட் பாம் போடுது ஹே அச்சோ 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 அச்சம் அச்சம் அச்சோ பிச்சை முள்ள மச்சம் எல்லாம் பத்து கிச்சோ ஹே அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆவி இந்த பாதிக்கிட்ட சிக்கி கிச்சோ. Everybody அச்சச்சோ அச்சச்சோ பத்திக்கிச்சோ வேணாதலை கொஞ்சோரை எல்லாம் நம்ம ஃபாரின் திங் அம்பே உந்தன் நம்பர் சொல்லி தினமும் செய்வேன் ட்ரிங் 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 அசைக்கின ஆடிட்டிங் செய்யலாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப்பே தேவையில்லை கல்லாருக்கு பாடினா செடி கைய வைக்காத டெவலுக்கு தடி செட்டுன்னு தள்ளி நிற்காத வாட்ஸ்அப்பில் ஹாய் சொன்னா போஸ்ட் பண்ணாத லாஸ்ட் சீன் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாத அச்சச்சோ 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 பத்திக்கிச்சோ Thank you so much. ஸோ அடுத்து ஒரு சாங் பாடுறதுக்காக ஐ கால் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் தான் ஆன் ஸ்டேஜ். ஸோ அடுத்து வந்து தளபதி சாரோட ஒரு சாங். ஓகே, ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன பாட்டில் முன்னாடி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு சாங்கு. ஸோ அண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும், அவங்க கண்டுபிடிச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு தான் வாய்ஸ் பயங்கர எனர்ஜியாக இருந்தீங்க. அச்சச்சோ பாட்டுக்கு தான் வேற ஏதாச்சும் சாங் ரிக்வெஸ்ட் இருக்கா இந்த உங்களுக்கு? பாட்டுக்கு மட்டும் பயங்கர எனர்ஜியாக இருந்தாங்க. வேற ஏதாச்சும் சாங் ரிக்வெஸ்ட் இருக்கான்னு கேட்போம். வேற ஏதாச்சும் சாங் ரிக்வெஸ்ட் இருக்கா? தண்டனக்கா என்னன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பாட்டு? ஓகே, யாராவது சொல்லி அனுப்புங்க. யாராச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புங்க பார்ப்போம். பின்னாடி வந்து ஹாய் எல்லாருக்கும் ஹாய். அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஹாய். ஆமாம்ல, அங்கே மேலேயும் சூப்பராக எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க பார்த்து. ஆமாம், மேலேயும் பார்த்துட்டு தான் ஹாய். காரிடர்லலாம் ஃபுல்லாக நின்றுட்டு உங்களை தான் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்
இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த சாங்கோட தெலுங்கு வெர்ஷன் வந்து ஒரிஜினலாக வந்து மதுவரமே அப்படின்ற ஒரு பாடல் நான் தான் பாடினேன், வழித்துணையோட தெலுங்கு வெர்ஷன். ஸோ ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் தமிழ்லேயே பாடுறேன். இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எதிர் வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்குமுக்கு ஆடி போகின்றேன். நீர்வீழ்ச்சி நெற்றின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும், புருவம் தொடங்கி நுனி பாதம் வரை. எங்கேயோ பிறந்த என் அன்பே, என்னை தேடி வந்ததை போதும், இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினுக்குமே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம், என் துணையே வழித்துணையே. சூப்பர். அடுத்து வேற ஏதாச்சும் சாங் ரெக்வஸ்ட் இருக்கா? கண்ணாடி பூவேன்னு ஒரு ரெக்வஸ்ட். கண்ணாடி பூவே அது ரெட்ரோவா? ரெட்ரோவா? இது எனக்கு அவ்வளோ தெரியாது அந்த பாட்டு. தெரியாத பாட்டெலாம் கேட்குறேன். மின்னல். ஓ மின்னல். நீங்க வந்து அவங்களோட ரெக்வெஸ்ட்லாம் ப்ளே பண்ணி காட்டுறீங்களா? அப்படி பெஸ்ட். ஓகே. பண்ணிட்டாரு இப்போ. அப்படியே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. சக்கரே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே. ஸ்நேகமோ பிரேமமோ ஈடில்லா நேயமோ, நேரிலா மாயமோ தேழ்வியே சுகமோ. யாவமே மாறுதே பூமிதான் இதுவோ. சக்கரே சக்கரே சக்கரே. சேர்ந்து பாடலாமா? ஊ ஊ ஊ ஊ. சூப்பர் 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 சூப்பர். என்ன பயங்கரமான சிங்கர்ஸா இருக்கீங்க. கண்ணாடி பூவேவா? கண்ணாடி பூவா? ஐயோ இது என்ன பாட்டுனே தெரியல. ஒரு நிமிஷம். பாவமடி நெஞ்சு சின்ன எறும்பாச்சு, கால வச்சு காலம் மேலே ஏறி போச்சு. நாளா எங்க யாரடி, நீதான் மொத்தம் பாரடி. காதல் வேற ஏதடி, நீ நான் மட்டும் தானடி. வண்டார் கொடி வண்ண கிளி ஏ உன்னால உள்ளார காயோ. வழி கண்டேனடி உயிர் கொண்டேனடி ஏ அன்பான கூடு நீயோ. நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம். ஓகே சூப்பர். ஃபாஸ்டான சாங் போயிடலாமா? டான்ஸ் ஆட ரெடியா எல்லாருமே? இந்த பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆட போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ரெடியா? தளபதி ஃபேன்ஸ் அங்க பின்னாடி, தளபதி ஃபேன்ஸ். வெரி குட். நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. மெட்ரோ சவுண்ட் அவ்வளவுதானா?
மெதுவா என் கழுத்துல நீ மணக்கிறியே இது அதுதானா உன்னை பார்த்த சந்தோஷத்தில் ரெண்டு மடங்கா பூத்திருந்தேன். உன்னை தொட்ட அச்சத்துல 3 தடவை வெந்திருந்தேன். உன்னோட கண்ணங்களை கக்கா கட்டி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்ல கட்டி நீ கடிக்க இந்த வயசு போதுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட்டு 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 சுத்தி போட்டு கண்ணால இப்படி போட்டு 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 இழுத்து போட்டு கையால இதான் டான்ஸ் ஆனீங்கன்னா ரைட்டாக ஆடுங்க நான் ஃபாலோ பண்ணேன் சிம்பிளாக நீங்க ஆடுங்க 1 2 3 4 வைக்கிற திணற வைக்கிறியே நீ மெதுவா வைக்கல வரல வைக்கிறியே நீ என்னத்தான் மத்த வைக்கிற பதங்க வைக்கிறியே இது சரிதானா சிக்க வைக்கிற சதக்க வைக்கிறே நீ ஜோரா சக்க வைக்கிற சுடல வைக்கிறே நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறே இது முரதானா ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் கோர்த்து தடி தெத்து பல்லு சிப்பில் எல்லாம் 10 நிலவு தெருக்கி தடி டைட்டன்னு ஆடிக்கிட்டு பொண்ணோட நாடு வர நைன்னு பேசிக்கிட்டு உங்கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட 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 அஸ்தி போடு கண்ணால இப்படி போட 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 இழுத்து போடு கையால பொண்ணோட ஊரு சுத்த பூட்டே நிக்கிற பொண்ணோட கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா Thank you so much. வேற லெவல். மெட்ரோ தான் வந்து பெஸ்ட் ஸ்கூல். வேற லெவல், சூப்பர். சிவனுக்கு எப்படி 3வது கண் நெற்றிக்கண் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெற்றிக்கண் தேவை. அப்போதான் இந்த டான்ஸை கண்ணார பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி ஒரு டான்ஸாக வரப்போகுது. என்னன்னா எல்இடி ப்ராப்பர்ட்டி டான்ஸ். எஸ், எல்இடியோட லைட் பால்ஸ் வச்சு விங்ஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்ஸ் வச்சு மட்டுமே ஆட போகிறாங்க. ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் எல்இடிங்க வந்து நம்ம இருட்டில் தான் அது தனியாக தெரியும். பட் பசங்க ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பகலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப பிரெயினியாக எல்லோரும் கற்றுக்கிட்ட டான்ஸ் தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மியூசிக். நீ
நினைத்தேனே புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதி புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. பெண் இல்லாத ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை, உங்கள் காதோடு யார் சொன்னது?
ஒரு வாவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க் யூ so much. எல்இடி ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்தது? வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க் யூ so much டீம். லேடிஸ்க்கு எப்பயுமே ஒரு பிரச்சனைனா அழுது தீத்துருவோம், யார்கிட்டயாவது புலம்பி தீத்துருவோம். ஹஸ்பண்ட் கிட்ட கூட புலம்பி அழுது பிரச்சனை பண்ணி அதை வந்து கொஞ்சம் தீர்த்துப்போம் அப்படியே. ஆனால் ஹஸ்பண்ட்க்கு இருக்க பிரச்சனை அவங்க யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாங்க. பொதுவாகவே ஆண்கள் அவங்க பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. நமக்கு இருக்க மாதிரி எல்லா வேதனைகளும் அவங்களுக்கும் இருக்கும். நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், வேலையில் டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் எதையுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பசங்க அவங்கள ஒரு ஹீரோ மாதிரியே பார்த்துட்டாங்களா, அவங்களும் வீட்டில் கொஞ்சம் வெறப்பாகவே இருப்பாங்களா, எல்லாரும் ஹீரோ மாதிரியே பார்க்குறாங்களா, அந்த ஹீரோ தன்மையை அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ யார்ட்டையும் குழந்தை மாதிரி மடியில் சாஞ்சு அழலாம் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா டிப்ரெஷனும் இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஒரு தியாகம் என்ன, அவங்க அன்பு என்னன்னு சொல்கிறதுக்கு சினிமாவில் கூட நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் அப்பா பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 தான் இருக்கும், ரொம்ப இருக்கவே இருக்காது. எப்பயுமே எல்லாரும் அம்மாவை மட்டும்தான் புகழ்ந்து அவங்களோட தியாகத்தை தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் அப்பாவோட தியாகம் ரொம்ப பெருசு. ஃபினான்ஷியலாக கையில் காசு வரணுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஸிங்கான விஷயம். இந்த வேலை எனக்கு கிடைச்சே ஆகணும், இந்த வேலையை நான் விட்டுறக்கூடாது. ஒரு பாஸ் ஒன்று சொல்லிட்டா ஒரு பொண்ணு டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி வேறு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா ஆப்ஷன் இருக்குது, வீட்டில் இருக்கலாம், ஹோம் மேக்கராக இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆணால் அது முடியவே முடியாது. ஆஃபீஸில் பாஸ் திட்டினாலும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த வேலை ரெடியாகிற வரைக்கும் அந்த வேலையை செய்யணும். நம்பி வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கா, குழந்தை இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பார்த்துக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க அந்த குடும்பத்துக்காக. அந்த சின்ன குழந்தை பிறக்கும் போதும் அவங்க தான் அப்பா தான் செலவு பண்ணுவாங்க. ஒரு ஆணோட நிலையை பாருங்களேன் எல்லா விதத்துலேயும். ஒரு பெண் வந்து பிறக்கும்போது அப்பா செலவு பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு வந்து மாதம் ஆகும்போது அந்த டெலிவரிக்கும் அப்பா தான் இந்த காலத்தில் செலவு பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் அப்பா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சீமந்தனாலும் அப்பா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்பாவுக்கு பண்ணுறதுக்குங்கிறது இங்கே ரொம்ப கம்மி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்பா தான் நின்று எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபினான்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இட்ஸ் வெரி பிக் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த அன்பையும் வெளியே பேசணும்ல. என் பொண்ணுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அவளை மேம் நிற்க வச்சுருவாங்களோ, எல்லாரும் கட்டிட்டு என் பொண்ணு கடைசியாக கட்டக்கூடாதுன்னு ஓடுறாங்கல்ல, அந்த காசை சேர்க்குறாங்கல்ல, அந்த அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நம்ம மெட்ரோ ஸ்கூல் நினச்சிருக்காங்க. ஸோ எப்போயுமே அம்மா பற்றி பேசுகிறத தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்து ஃபாதர்ஸ்க்காக ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நம்ம மெட்ரோ ஸ்கூல் யோசிச்சதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல். ஸோ ஆண்களோட பெருமைகளையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், ஆண்களையும் நம்ம க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஆண்கள்லாம் பெண்களுக்கு உதவிகரமாக இருக்காங்களோ, பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, அந்த ஆண்களை க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருக்க தான் அடுத்தடுத்து வர ஆண்களும் இப்படி இருந்தால் தான் இந்த உலகம் பாராட்டும் அவங்களும் அதே செய்வாங்க. ஸோ நம்ம மெட்ரோ ஸ்கூலோட இந்த ஐடியாலஜிக்கே பெரிய பெரிய பாராட்டுகள். அடுத்ததாக ஒரு அழகான ஃபாதர்ஸ் ட்ரிபியூட் தான் வரப்போகுது. 10 திங்கள் தாய்ப்பட்ட வேதனையை தாய்க்கும் பிள்ளைக்குமாய் ஆயுள் வரை தாங்கிடும் ஒரே உயிர் அப்பா. உலகிலேயே அதிக பாதுகாப்பு மிக்க இடம் எது தெரியுமா? உங்கள் தந்தையின் கைதான். அதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். தாயின் அன்பே பெரிதாக போற்றப்படும் நிலையில் தந்தையின் பாசத்தையும் தியாகத்தையும் எடுத்து காட்டும் நடனம் இதோ. டே கண்ணா, இங்க வா. ஏன் டை இப்படி மாட்டியிருக்க? விடுப்பா, இல்காப்பா ஸ்டைலே. சரடா கண்ணா, பர்த்டே கண்ணா கோப்படுற. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்பா, விடுப்பா. சரி, நான் உனக்காக பர்த்டேக்காக ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுறேன், எடுத்து வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுறா, எங்கே போயிடா, வெயிட் பண்ணுறா. பா, அதெல்லாம் வேணாப்பா, வேணாம். டே அண்ணா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. டேய், என்னடா தன்பிட்டீங்க எல்லாரும்? அம்மா பஷியண்டு காசு எடுத்துட்டான். சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேம்மா. வெயிட் பண்றா, அப்பாக்கு டாஸ்க்கு வாங்கிட்டு போ. பர்ஸ்ல பணம் மட்டும் எடுத்துட்டேன், அது மட்டும் சொல்லிடுமா. ஓகே, பாய். டே ஹைடா பர்த்டே பாய். ஹாப்பி பர்த்டே டா. டே பார்ட்டி முக்கியம்டா. Hey girls and boys, wait. இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸோட ஃபர்ஸ்ட் டே, நம்மள மறக்க முடியாத நாளா பண்ணிருக்கோம். டேய், அந்த 3 பேரை கூப்பிடு. நீ எதுக்கு இந்த காலேஜ் வந்திருக்க? படிக்க. நீ
லேசாக. நீ தெரியலையே, சேர்த்து விட்டானுங்க சேன்ட்டேன். வெல்கம். நீ எதுக்கிட்ட வந்திருக்க காலேஜுக்கு? இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம். ஹலோ, வணக்கம். நாங்கள் மேற்படை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் எமர்ஜென்சி. சீட்டாவும் ஹாஸ்பிட்டல் வாங்க. நீங்க தான் இவரோட அட்டெண்டரா? ஆக்சிடென்ட்னால நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. பிரெயினுக்கு போற நர்வஸ் சிஸ்டம் டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். நீங்க ஒரு 10 lakh ரெடி பண்ணிருங்க. அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். டேய், 3 மாசம் EMI பெண்டிங் எங்கடா? சார் ஒரு வாட்டர் தந்துறேன் சார். ஒரு வாரம்லாம் இல்ல, ஒரு நாள் தான். அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? பதில் சொல்ல மண்ணில் வருவாயா? நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? விடையாக எனக்குள் வருவாயா? அப்பா! 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 துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல் திரும்பி வா. நிலையில்லா கூட்டத்தில் உடம்பு முடியல, ஒரு எமர்ஜென்சி. I will come and I can give you the money back. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். டே கண்ணா, இந்துரா, காலேஜ் டைம் ஆச்சு. அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு
பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோ நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே வா. அப்பா அம்மா உங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாம கூட போயிடலாம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. இந்த ஷோஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, பொண்ணுங்க வந்து வரதட்சணை எனக்கு வந்து காசா கிராண்ட்ல வீடு வேணும், ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும். யார் சம்பாரிச்ச காசு? யார் காசுல யார் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது? உங்க அப்பா கிட்ட இருக்க காரு அவங்க அப்பா சம்பாரிச்சது, உங்க அப்பாட்ட இருக்க வீடு உங்க அப்பா சம்பாரிச்சது. உனக்கு பெருமை வேணும்னா நீ நல்லா படிச்சு நீ கார் வாங்கி அதில் அப்பாவை பக்கத்தில் உட்கார வச்சு ஓட்டிப்பாரு. அதை விட ஒரு பெரிய பெருமை சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அப்பாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடு, ஒரு ஷர்ட் வாங்கி கொடு, காரில் கூட்டிட்டு போ, அப்பாவுக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடு. அதை விட ஒரு பெருமையே கிடையாது. உங்க அப்பா உன்னை பத்தி உலகம் ஃபுல்லா சொல்வார், அவ்வளோ ஒரு பெருமை. அதுதான் பொண்ணுக்கு 100 பவுன் நகை போடுறது, அக்காவுக்கு போட்டால எனக்கு போடு, தம்பிக்கு வீடு கொடுத்தா எனக்கு நகை கொடு, ஏன்னா ஹெலிகாப்டரில் கூட்டிப்போம், எனக்கு காசா கிராண்ட் வாங்கி கொடு. அதெல்லாம் பெருமையே கிடையாது. ஒரு ஆணை என்றைக்குமே ஏடிஎம் மிஷினாக யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஒய்ஃபோ குழந்தைங்களோ யாருமே. ஒரு நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, இது வந்து 5 பவுன் தொலைஞ்சிருச்சு, 1 லட்சம் தொலைஞ்சிருச்சு. அதை சம்பாரிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி என்னன்னு தெரியும். நமக்கு நியூஸ் கடந்து போயிடுவோம். சில விஷயம் உயிரை கொடுத்து சம்பாரித்து உழைச்சி வேர்வை சிந்தி 4 பேர்கிட்ட பேர் வாங்கி அதை சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி குடும்பத்தை பார்த்துக்கிற எல்லா ஆண்களும் வந்து மிகப்பெரிய ஹீரோஸ். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஸோ அவங்கள வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் ஒன்று எழுதியிருந்தாங்க, பேரண்ட்ஸ் வந்து இருக்கும் போதே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. எதுவுமே போனால் வந்துடும், காசு பணம் எதுவுமே போனால் வந்துடும், அது மட்டும் திரும்பியும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எப்பயுமே வீட்டில் போய் உட்காந்து ஃபோன் நோன்றதை விட போய் அப்பாட்ட கொஞ்ச நேரம் அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. நீங்கள் சப்போஸ் பேரண்ட்டாகவே இருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே ஏஜ் ஆக ஆக என்ன ரிவர்ஸாக வரும், எல்லாம் ஏஜ் ஆகிட்டு அப்படியே தானே. அதனால் எல்லாருமே எல்லாருக்கூடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இருக்கும்போதே கொண்டாடினா தான் உண்டு. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் இலையில வச்சு இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே போகிறதில்ல, அதெல்லாம் செய்யவே தேவையில்லை. ஸோ ஆண்களோட வாழ்க்கை எப்பயுமே வந்து எல்லாரையும் கவனிக்கிறதுலேயே அவங்களோட லைஃப் போயிடுது. ஸோ அவங்களையும் கொஞ்சம் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைய பார்த்துக்கிறதெல்லாம் தாண்டி அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பண்ண வேண்டிய சொசைட்டி வேறு நம்ம இருக்கிறது. அவங்களுக்கும் ஏதாவதுன்னா அவங்க பொண்ணுக்கு வயசுக்கு வந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சொசைட்டியாக ஆண்கள் வந்து அந்த ஒரு ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்றைக்குமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்கள ரொம்ப ஃபினான்ஷியலாக நோண்டாமல், ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹஸ்பண்டுக்கு. குழந்தைங்களா இருந்தீங்கன்னா நல்லா படித்து அப்பாவை வந்து ஃப்ரீயாக விடுங்க. அண்ட் அப்பாக்களும் குழந்தைகிட்ட வந்து என்கிட்ட இவ்வளோ பவுன் இருக்குது, என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சுருக்கேன், இந்த வீடு இருக்குது, என் பையனுக்கு தான் எல்லாம், அவன் என்ன பண்ண போகிறான், அவன் தான் வீடு இருக்கு, அவன் ஜாலியாக இருக்க போகிறான். இந்த மாதிரி அவங்க முன்னாடி பேசவே பேசாதீங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக நான் இதை பண்ணிட்டேன் நான் அது பண்ணிட்டேன்னு பேச பேச அவங்க ஃபினான்ஷியல் ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் அவங்களும் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கவுங்க சம்பாரிச்சுக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 மிகப்பெரிய சொத்து கல்வியும் ஆரோக்கியமும் மட்டும்தான். அதை தவிர வேறு சொத்தே அவங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் ஆசைக்கு எல்லாம் சேர்த்து வைங்க, அது ஒரு பை ப்ராடக்டாக அவங்களுக்கு கிடைக்கட்டும். நிறைய உழைக்க சொல்லிக் கொடுங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போட சொல்லிக் கொடுங்க, நேர்மையாக உண்மையாக இருக்க சொல்லிக் கொடுங்க, நிறைய எஜுகேஷன் கொடுங்க, போல்டாக பெண்களுக்கு பேச சொல்லிக் கொடுங்க. உங்கள் பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லாமல், என்ன பிரச்சனாலும் அப்பாட்ட சொல்லு, நான் வந்து நிற்கிறேன், யார் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லுன்னு அவங்க மேலே நிறைய பிலீஃப் வச்சு அவங்களுக்கு நிறைய போல்ட்னஸ் சொல்லி கொடுத்தீங்கனால இதெல்லாம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, வேறு எதுவும் தேவையில்லை. அண்ட் அப்பாக்களையும் நிறையவே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போயிடலாம். அடுத்ததும் நம்ம ஸ்கூலோட பர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பேர் ரெட்ரோ டு மெட்ரோ. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த டைம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியட்ல இருந்து இப்போ இருக்க கனிமா பாட்டு வரைக்கும்
நம்மளோட தங்கங்கள் வந்து ஆட போறாங்க. 6th standard, 7th, 8th and 9th standard girls and boys வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. பாத்துடலாமா? பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகளோடு ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம்.
ராக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் விட்டு கட்டு அடிரா கோழி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு ராசாவே பந்தல் நட்டு புது ரோசா பூ மாலை கட்டு ராசாத்தி தோளில் இட்டு தினம் ராவெல்லாம் தாளம் கட்டு அடி ராக்கம்மா கைய தட்டு ராக்கம்மா ராக்கம்மா ராகத்தே விட்டு கட்டு ராகத்தே ராகத்தே ராக்கம்மா கைய தட்டு ராக்கம்மா ராக்கம்மா ராகத்தே விட்டு கட்டு ராகத்தே ராகத்தே. சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே டேய் மச்சான், என்னதான் சினிமால டான்ஸ் ஆனாலும் அது என் தலைவன் ஆடுற ஸ்டைல் இருக்கே அது வேற மாறிடா. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். Bro, chill bro. Bro, chill bro. Bro, chill bro.
பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இரு மச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தியில நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சுட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன தேங்க்யூ ஸோ மச். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அப்பா பசங்களுக்கு எல்லாம் லிரிக்ல இருந்து பிஜிஎம் கூட பாடுதுங்கப்பா. எல்லாமே தெரியுது. எனக்கு பாடலாம் தெரியாது, ஆனால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தெரியும். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கவா? சரி ஸ்ரீனிஷா, ஓகேவா? நீ சொன்னாதான் ஓகே. தாராளமா நெசமாகிறேன் பாடுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஈஸியாக ஒரு பாடு. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது எனக்கு தெரியும். ஈஸியானு வச்சிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் பாடிடுறேன். ஓகேவா? பாடுங்கக்கா. சரி, எனக்கு கிளாப் பண்ணுவீங்களா கூட? அந்த கிளாப்ல பாடும்போது அக்காக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்காக வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போத்துல இருந்து. ஸோ சரிகம பதனி சொல்லித்தாரே ஒரு வாட்டி, சரியா கேட்டுட்டு படுவியா? ஏ பாட்டி கொடுக்கப்படிய பறிச்சு நான் துவையல் அரைச்சு தாரேன். கள்ளி பால்ல கறந்து நான் காப்பி போட்டு தாரேன். குடிச்சா நாக்குலையும் எசவரும், நாதஸ்வரம் தேவை இல்லை. ராகங்களை கத்துத்தாரேன், தட்சணையும் தேவை இல்லை. சரி கரிசா சரி கரிசா சரி கரிசா சனி சா சரி கரிசா சனி த சரி கரிசா சா சரி கம கரி கரிசா. ஏகப்பட்ட சரக்கு இருக்கு, வாய் வசந்தா எங்கிட்ட. வாங்கி நல்லா ஏத்திக்கிற காதிருக்கா உங்கிட்ட. தண்டட்டி ரெண்டும் பத்தரண்டி மம்மட்டிக்காரன் வாராண்டி. சரிகம பதனி சொல்லித்தாரேன் ஒரு வாட்டி, சரியா கேட்டுட்டு பாடுவியா? ஏ கிளவி. ஆக்சுவலி அவங்க எவ்வளோ கஷ்டமான பாட்டு பாடிட்டு அக்கா என்னக்கா ஒரு வாட்டி நல்லா நல்லா பயங்கரமாக கை தட்டுங்க பாப்போம். டிஜே எல்லாம் கை தட்டுறாரு. தேங்க்ஸ் டிஜே. நான் தான் 250 கொடுத்துட்டு வந்தேன் வரும்போது. ஓகே, ஸோ ஸ்ரீனிஷாவோட சாங் அண்ட் எல்லாரோட சாங்கோட கண்டினியூ பண்ணலாம். என்ன சாங் போலாம்? மட்டை 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 அந்த ஓகே ஓகே. கேர்ள் சைடுல இருந்து ஏதோ கேக்குறாங்கக்கா. என்ன நடையா? என்ன நட எரிவர அதுவா? ஏ என்ன நட ரிவராஜிலுக்கா. என்ன பாடுவீங்கன்னு நினச்சி அதுக்கப்புறம் பாட மாட்டேன். கேர்ள்ஸ் கிட்ட கேட்போம், என்ன பாட்டு வேணும்?
ரஞ்சிதமே வாங்க. ஃபர்ஸ்ட் அது போயிடுவோமா? ரஞ்சிதமே போயிடலாமா? மனசுல வரும் அடுத்து வரும். சூப்பர். மனசுலயும் ரஞ்சிதமே. அப்புறம் முத்தமழை வேணுமா? முத்தமழையா? அது பாடிடலாம் பெஸ்ட். முத்தமழை கேன்சல். ஃபர்ஸ்ட் 2 அசல் கோளாரா? எல்லாம் தெரியுதுப்பா. சாங் போயிடலாமா? யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? டேய் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ அவங்க ரெக்வெஸ்ட் பண்ண 2 சாங்கே போயிடலாமாண்ணா? ஓகே போகலாம். ஃபஸ்ட்டு சாங் என்னது? ஃபஸ்ட்டு தலைவர் பாட்டிலேருந்து போயிடலாம். ஓகே. கட்டுமல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர கொட்டி வச்சா, கரும்பு கோடு நெத்தி வச்சா, இஞ்சி வட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல என்ன தூக்கி பொட்டு போல வச்சவளு, சுத்து பட்டு ஊற பார்த்து கண்ணு பட்டு வந்தவளு, தெத்து பல்லு ஓரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு வத்திய உச்ச கட்டம் ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வந்துட்டு வலிக்க கொஞ்சனுமே, மனச கலக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வந்துட்டு வலிக்க கொஞ்சனுமே. வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே, நான் நித்திர கேட்டுக்கோ சித்திரமே சித்திரமே, கட்டுமல்லி கட்டி வச்சா, கல கலக்கா பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சார பாம்பு இடுப்ப வச்சா, வெச்ச பொட்டில் உன்னை தூக்கி நெத்திக்கு மத்திகள் ஒட்ட வச்ச பட, உச்சி கொட்டு நேரத்துக்குள்ள உற்சாகட்டம் தொட்ட வட, ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே. அலங்கார அள்ளி நெல்ல அட போட்டு நின்னாலே, அடங்காத அத்த மக அட வந்தாளே, அடங்காத்து வச்ச முத்தம் 5 6 தந்தாளே, மலை ஊத்து மூலிகைய மூச்ச தந்தாளே, ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க, அடி சஞ்சனமே சந்தனமே முத்து பெத்த ரத்தினமே, ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வந்துட்டு வலிக்க கொஞ்சனுமே. நான் அனிதாக்கா ஃபாஸ்ட் ஆக்கலாம்ல பீட்ட, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கலாமா? வாங்க வாங்க ப்ரோ, போலாம் நீங்க மெயினா. போலாம் 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 போலாம். எப்படிங்கற? அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. கட்டுமல்லி கட்டி வச்சா, கல கலக்கா பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சார பாம்பு இடுப்ப வச்சா, வச்ச பொட்டில் உன்னை தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்ச பல, உச்சி கொட்டு நேரத்துக்குள்ள உற்சாகட்டம் தொட்ட வட, ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வந்துட்டு வலிக்க கொஞ்சனுமே, அடி ரஞ்சிதமே, ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே உன்னை வந்துட்டு வலிக்க கொஞ்சனுமே, வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே, நான் நித்திர கேட்கும் சித்திரமே சித்திரமே, ரஞ்சிதமே.
ரஞ்சிதமே ரஞ்சிதமே சூப்பர், வேற லெவல். வேற லெவல் வேற லெவல். படுவீங்களா? நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே மின்னும் சூரியனும் சந்திரனும் உன்னாயவனே காலம் காத்து வச்ச ரட்சகனே சுதாரகன் கண்ணல் கண்ணனை வந்தவனே பயமே மாறி போனி அண்ணன் மன்னால் கும்பிட்டும் இல்லை இருட்டில் சிக்கி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்லு இவனை தொழுவான என்னும் ஜனத்திறக்கே காலம் நடந்து வச்சா சொர்க்கம் போலும் அந்தர்மன் இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் கரிநாதன் கொலமல்லுமினாட்டி இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் கரிநாதன் கொலமல்லுமினாட்டி மகையானே மெருக்கிடும் கருத்து இவனை படைச்சு விட்ட கடவுளுக்கு பங்கு இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் கரிநாதன் கொலமல்லுமினாட்டி இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் கரிநாதன் கொலமல்லுமினாட்டி எல்லாம் சேர்ந்துக்குமா? எரியும் மூலம் கண்ணில் கோபம் கொள்ளும் சம்ஹாரமூர்த்தி மனிவாதில் கடந்திடம் மடிக்கும் பாம்பே நகரம் இவன் வருணதினும் சொப்னம் காணும் கொலமல்லுமினாட்டி இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி அண்ணன் தனி நாடன் கொலமல்லுமினாட்டி அடுத்து மெட்ரோக்கு வருவோம். முதல்ல நம்ம மெட்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்து. குறிச்சி மாட்டத்த பெட்டி சாங். எஸ், அடுத்து ஒரு தெலுங்கு டான்ஸ் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ தெலுங்குல நிறைய நம்பர்ஸ்லாம் வந்து சூப்பர் சூப்பர் பாட்டாக இருக்கும், புரியவே புரியாது, ஆனால் இங்கே பயங்கர ஹிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் தான் எங்களோட பசங்க வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் ஃபாஸ்ட் பீட் சாங்க்கு செம்மையாக ஆட போகிறாங்க. மகேஷ் பாபு அண்ட் ஸ்ரீலீலாவும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர போகிறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి కుర్చీని మార్చా పెట్టి ఆ కుర్చీని మార్చా పెట్టి
பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எப்படி இருந்துச்சு? எஸ், தேங்க்யூ ஸோ மச் டீம். செம்மையான எப்படி இப்போ கண்ணாடி கீழே விழாம அவ்வளோ ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணீங்க? ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய இன்னைக்கு ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் சீரியல் ஆகட்டும் சினிமா ஆகட்டும் இருக்காங்கன்னா அந்த ஸ்கூல்லேயே அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் ஃபார் தேர் ஆக்டிங். ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு அழகான தமிழ் நாடகம் 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எதை பற்றினா, தொழில்நுட்பத்தால் உயர்ந்தது வாழ்க்கை தரம், அனைவரும் பயனடையும் ஒரு வரம், என்றாலும் கவனம் தேவை, அளவோடு பயன்படுத்த வேண்டும், அதுவே நன்மை என்கின்ற கருத்தை மையமாக கொண்ட சிறப்பான நகைச்சுவை தமிழ் நாடகம் அடுத்ததான் வரப்போகுது. எல்லாரும் ரெடி? நீங்க ரெடியா? ஓகே. ஏவலன் உலகம் அஞ்சும் காவலன், முக்காலமும் அறிந்த செல்வன், பாசத்தினால் பாசக்கயிறை வீசியாளும் காவலன், காலத்தின் காலன் யமதர்மர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யமதர்ம ராஜாவே வாழ்க வாழ்க, தர்ம பிரபுவே வாழ்க வாழ்க, பாவிகளை தண்டித்து புண்ணிய ஆத்மாக்களை ரட்சித்த நீதிமானே வாழ்க வாழ்க. தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவங்களை தீர்க்கும் ரக்ஷகண்டா, அண்ட முதல் ஆதி நடுநடுங்க பயங்கரண்டா, துஷ்ட நிகிரக சுத்த பரிபாலன் நிர்மூலண்டா யமண்டா யமண்டா. லக 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 லக. சித்திரகுப்தா. வந்தேன் பிரபு வந்தேன். அட கொஞ்சம் தள்ளிதான் நில்லும் ஐயா. வந்தேன் பிரபு. சித்திரகுப்தா, இன்று நம் சபையில் என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சியா? பாட்டுக்கு பாட்டு இல்லன்னா மாநாட மயிலாட போடலாமா? சித்திரகுப்தா, என் பொறுமையை சோதிக்காதே. வேறு என்ன பிரபு, தினமும் நம் சபையில் பாவ புண்ணிய கணக்குகளை தவிர வேற என்ன நடக்க போகிறது? சித்திரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது மானிட பிறவிகள் என்னை கவனிக்காமல் கையில் ஏதோ ஒன்றை வைத்து பார்த்து கொண்டிருந்தார்களே, அது என்ன? ஓ அதுவா, அதுதான் கைபேசி. என்ன கைபேசியா? வாய்தானே பேசும், கையப்படி பேசும் சித்திரகுப்தரே. உன் நக்கல் நையாண்டி இருக்கட்டும். விசித்திரகுப்தனிடம் அவர்களின் உயிரை மட்டும் நானே எடுத்து வர சொன்னேன். ஆம் பிரபு, அவர்களின் உயிரே இந்த கைபேசியில் தான் உள்ளது. ஆம் யமதர்மரே, சித்திரகுப்தர் சொல்வதும் சரிதான். இந்த மொபைல் போனில் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், கூகுள் என்று 4ம் பூலோகத்தை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பங்கள் என்பதை நானும் அறிவேன் பிரபு. என்ன உளறுகிறாய்? சரி, அவர்களை வரச் சொல். யாரங்கே? முதலில் வாட்ஸ்அப்பை அழைத்து வா. வந்துட்டாயா வந்துட்டாயா? வணங்குகிறேன் யமதர்மரே. உன் வணக்கம் இருக்கட்டும். நீ வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல். பூலோகத்தில் மனிதர்களின் இம்சை தாங்க முடியாமல் இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்து பார்த்தால் சித்திரகுப்தன் உட்பட அனைவரும் என்னை இம்சை செய்கின்றனர். என்ன இம்சை செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என இப்படி பல வழிகளில் என்னை இம்சை செய்கின்றனர். ஐயோ, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் எப்படி யமதர்ம மூஞ்சில முடிப்பேன்? இது எப்படியாவது நிறுத்தியாகணுமே. என்ன நடக்கிறது இங்கே? நாரதரின் கழகம் நன்மை முடியும், ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் கழகம் என் வாழ்க்கையை முடித்து விடும் போலிருக்கிறதே. வணக்கம் பிரபு, தங்களை காண இன்னும் 3 பேர் காத்து கொண்டிருக்கின்றனர். யார் அவர்கள்? கூகுள், இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக். முதலில் கூகுளை அழைத்து வா. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. கூகுளா? இது என்ன புதுமையாக இருக்கிறது? யமலோகம் மட்டுமே ஆட்சி செய்யும் உனக்கு கூகுளை பற்றி எப்படி தெரியும்? இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மனே, யமலோகம் மட்டுமல்ல, இனி 7 லோகங்களையும் நான் தான் ஆளப் போகிறேன். வேண்டுமென்றால் நம் இருவரின் திறமையை சோதித்து பார்ப்போமா? என் ஆணவம் உனக்கு
என் இடத்திற்கு வந்து என்னையே சோதிக்கிறாயா? இவன் யமனுக்கே டப் கொடுப்பான் போல் இருக்கிறது. சபாஸ், சரியான போட்டி. ஆரம்பமாகட்டும். இந்த போட்டியில் ஜெயிக்க போறது நீயா இல்லை நானா? ஆப்புக்கு நான், ஆப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரியலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான், ஆர்டருக்கு நான், ஆட்டிப்படைப்பவன் நான், பூலோகத்திற்கும் நான், சர்வலோகத்திற்கும் நான், வழிகாட்டியாக இருப்பவன் நான். மனிதர்கள் கேட்டால் மட்டுமே வழிகாட்டுபவன் நீ, கேட்காமலே உயிரை எடுப்பவன் நான். நீ வேண்டுமென்றால் என்னை இங்கே வர வைத்திருக்கலாம், ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்னிடமிருந்துதான் தெரிந்து கொள்கிறார்கள். பொடியனே, என் கோபத்திற்கு ஆளாகாதே, சென்று விடு இங்கிருந்து. சித்திரகுப்தா. பிரபு, சாந்தம் கொள்ளுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்த அடுத்து இன்ஸ்டாவை அழைக்கிறேன். யார் அங்கே? இன்ஸ்டாவை அழைத்து வா. இன்ஸ்டாடா, யமண்டா. என்ன இன்ஸ்டாவா? இங்கிதம் இல்லாதவனே, இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? பூலோகத்தில் மனிதர்களை எல்லாம் குஜால் படுத்தி விட்டோம், இப்பொழுது உங்களையும் குஜால் படுத்த வந்துள்ளோம். என்ன மச மச நின்னுட்டே இருக்கீங்க? வந்து யமதர்மனை குஜால் படுத்துங்க. தருவைந்தாரே ஒரு வனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம், மனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நில்லு மாமாவே. என்ன யமதர்மரே, ஆட்டத்தில் மயங்கி விட்டீர்கள் போல? ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்வதும் சரிதான். இப்போது மயக்கத்திலிருந்து தெளிந்து விட்டேன். இந்த இன்ஸ்டா இமைப்பொழுதில் யமனையும் மயக்கி விட்டதே. ஆமாம் ஆமாம். சித்திரகுப்தா, யாரவன்? பார்ப்பதற்கு பாவமாக அமர்ந்திருக்கிறானே. பாவமில்லை பிரபு, ஏனென்றால் இவன்தான் இவர்களுக்கெல்லாம் முன்னோடி. முன்னோடியா? அவன் பின்னோக்கி அல்லவா நிற்கின்றான். யார் அங்கே? பேஸ்புக்கை அழைத்து வா. பாவம், யார் பெத்த பிள்ளையோ இப்படி தனியா புலம்பிட்டு இருக்கான். கவலைப்படாதே, யமதர்மர் இருக்கிறார். வணக்கம் பிரபு, நான் தான் பேஸ்புக். நான் பூலோகத்தில் முகம் தெரியாத நபர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அப்போது எல்லாரும் என்னை கொண்டாடினார்கள். ஆனால் இப்போது என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டா வந்த பிறகு அனைவரும் என்னை மறந்து விட்டனர். தற்போது ஏஐ வந்து விட்டது. இனி என் நிலைமைதான் இவர்களுக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பூ உலகில் உன்னையும் தான் கொண்டாடுகிறார்கள். என்ன, என்னை கொண்டாடுகிறார்களா? ஆம், நன்றாக உற்றுப்பார். மெட்ரோ பள்ளியில் 50ஆம் வருட கொண்டாட்டத்தில் பழைய மாணவர்கள் மீண்டும் இணைகிறார்கள். அது உன்னால் தானே? சித்திரகுப்தா, அவன் ஏதோ ஏஐ என்று சொன்னானே, அவனையும் பார்த்து விடுவோமா? யார் அங்கே? ஏஐ அழைத்து வா. வாயிற்காவலர்களே, என்னை உள்ளே அனுமதியுங்கள். நான் யமதர்மனை காண வேண்டும். சற்று போருங்கள், யமதர்மனிடம் அனுமதி பெற்று வருகிறேன். வணங்குகிறேன் பிரபு. தங்களை காண ஒருவன் வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறான். என்ன தடுத்தாலும் எங்களை மீறி வந்து கொண்டே இருக்கிறான். இதோ வந்து விட்டான். யமதர்மா, நான் தான் ஏஐ. என்னது ஏஐயா? இன்னும் இந்த யமலோகத்துல என்ன புதுசு புதுசா நடக்க போகுதோ? அப்படி என்ன புதுமை செய்ய போகிறது இந்த ஏஐ? புதுமையா? ஒன்றல்ல இரண்டல்ல, இனி 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். உன் புதுமையை காட்டு, நானும் கண்டு கழிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமரியாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்ன, ஒரு 20 ஆண்டு காலம் ஆகும். அதை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். இதோ பாருங்கள்.
என்ன யமதர்மரே, ஆச்சரியத்தில் உறைந்து விட்டீர்களா? பிரபு, இந்த நிலை இப்படியே நீடித்தால் இனி வரும் காலங்களில் நமக்கே வேலை இல்லாமல் போய்விடும். அதனால் பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முறையிடுவோம். பிரம்மதேவனே, நான்முகனே, அரவிந்தனே, அம்புஜனே, வணங்குகிறேன் பிரம்மதேவா. பிரம்மதேவா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். சற்று பொறு யமதர்மரே, உங்கள் கோபத்திற்கான காரணம் என்னவோ? யமலோகத்தில் தவறு ஏதாவது நேர்ந்து விட்டதா? யமதர்மா, why are you so angry? கலைவாணியே, கலைகளின் நாயகியே, கல்விக்கு அரசியே, கற்றவர் போற்றும் கலாதேவியே, வீணை கொண்டு வீட்டிற்கும் எம் தாயே வணங்குகிறேன். தாயே, எப்பொழுதும் கையில் வீணை அளவ வைத்திருப்பீர்கள். இப்போது வீணைக்கு பதிலாக It was Veena earlier. Those days are over. Now it's VPA and Chitragupta. தேவி, தங்களுக்கு என்ன ஆயிற்று? புரியாத பாஷையிலே பேசுகிறாய். Yamadharma, there's a solution for every problem. You have come here to Brahma's world to meet Brahma. Don't be anxious. Just tell me clearly what your problem is. தாயே, தாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? எனக்கு எதுவும் விளங்கவில்லையே. Google, translate my words. யமதர்மனே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வுண்டு. பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவனை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பிரச்சனை என்னவென்று தெளிவாக கூறுங்கள். தாயே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? தேவலோகத்துக்கு வந்த சோதனை. சித்திரகுப்தா, யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய நவீன தொழில்நுட்பங்கள் நாங்கள் இனி வரும் காலங்களில் உங்களுடைய வேலைகளையும் நாங்களே செய்துவிடுவோம். பிரம்மதேவா, உயிரை கொடுப்பவர் நீங்கள், உயிரை எடுப்பவன் நான். நம் இருவரும் வேலைகள் இவர்களை செய்து விடுவர் போல இருக்கிறதே. சற்று பொறு யமதர்மரே, நான் ஒன்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு எதிரி அல்ல. மனிதர்களை உருவாக்கியவன் நான். மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். எனவே தேவர்கள் இல்லாமல் இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது என்பதை மனிதர்கள் மனதில் கொண்டு இது போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லை என்றால் மூளை மங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சீரழிந்து விடும். Chitragupta, I think now you got solutions for all your problems. Hope you're happy now. ஒன்றும் புரியவில்லையே. கூகுள். என்ன சித்திரகுப்தா, எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டுமல்ல, இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி. கோல்டன் ஸ்பாரோ, என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. அப்புறம் அதுக்கப்புறம் தெரியும், அது வெயிட் பண்ணுங்க. பாஸ் காஃப் சாரோ, என் பையன்தா ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பல் கோல், இவ சிங்குல சுத்தின காலு, ஆளு. ஸோ இந்த மாதிரி பாடணும்னா இந்த மாதிரி எங்களுக்கு பாட்டு தெரியாதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் இப்படி பாடி காமிச்சோம். அதுக்கு தான். அதனால் தெரியிற பாட்டு ஏதோ ஒன்று சூப்பரானு பாடலாம். மட்டை வேணுமா அண்ணா? ஒரு 4 லைன் பாடுங்கண்ணா. இந்த மட்டை சாங். மட்டை சாங் அப்படியே டிஜே மட்டை சாங் போகிறீங்களா? அப்படி சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வைப் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் மட்டை அப்படியே சேர்ந்து பண்ணலாம். ஓகேவா?
என்ன நட ஏறி வர ஜிலுக்கா கண்ணதாச சொன்ன பொண்ணு கண்ணு முன்ன இருக்கா என்ன நட ஏறி வர ஜிலுக்கா மன்மதனை அம்பு நின்று கண்ண சுத்தி கிடக்கா மட்ட மட்ட அடிமட்ட அடி அடி மட்ட மட்ட. ஓகே தேங்க்யூ ஒரு 4 லைன் கேட்டாங்க பாட்டு ஆமா. பாடி போச்சு. சூப்பராக இருக்கு ஆக்சுவலி இந்த பாட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் ஷோவில் இருந்து பாரு. ஓகேவா, உங்களுக்காக தான் இந்த பாட்டு நாங்கள் 2 லைன்ஸ் பண்ணோம். ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீப் வந்தா ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீபோ. ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீப் வந்தா ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீபோ. ஓ கியூட்டி நீ ஸ்வீட்டி ஓ பியூட்டி அது வாட்டி நான் மெல்லமா மெல்லமா காலி அட சொல்லல போடி ஒரு வாட்டி வடகாட்டி என்ன வாட்டி என்ன காட்டி லவ் கொஞ்சமா ஏத்தி என்ன செஞ்சிட்டா ஒரு டீ. இது யாரோ சொக்க வச்சானே என் மனசுக்குள்ள குழந்தை போல கொஞ்சிக்கிட்டானே நம்ம வச்சானே. இவ யாரோ கிக்க வச்சானே என் வயசுக்குள்ள முதல் மழையா ஃபீல வச்சானே.
தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது? ஓகே, மெட்ரோ ஸ்கூல் வேற லெவல். எல்லாரும் எவ்வளோ நேரம் ஒரு எனர்ஜி. ஸோ இங்கே அகாடமிக் வைஸும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் சரி, பசங்க வந்து கலக்குன்னு கலக்குறாங்க. அதுவும் மேட்டுப்பாளையம்ல இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில், மேட்டுப்பாளையம்ல இவ்வளோ ஒரு கிளாஸியான ஒரு ஸ்கூல், அதுவும் 50 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு. இது வேற லெவல் எனர்ஜி அண்ட் டேலண்ட் எல்லாமே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேற லெவல் பண்ணுறீங்க மெட்ரோ. இன்னும் 100 இயர்ஸில் தாண்டி போயிட்டே இருப்பீங்க. சிறப்பான நம் மெட்ரோ பள்ளியின் பொன்விழாவை மேலும் சிறப்பித்த, நம்மை பாடல் பாடி மகிழ்வித்த இசைக்குயில்களான விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்களை சிறப்பிக்கும் நிகழ்வு இப்போது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஜனார்த்தனன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்திட நம் பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய ரொட்டேரியன் சித்துராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அளிக்கிறோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஜனார்த்தனன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்திட நம் தாளாளர் அவர்கள் அன்புடன் வருகை தருகிறார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சாங் இன்னும் பேலன்ஸ் இருக்குங்க. அடுத்து ஸ்டார் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க. இந்த சிறப்பு செய்தல் நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கிட் சாங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. பொன்னாடை அணிவித்து அவருக்கு நினைவு பரிசு வழங்கிய தாளாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய அனிதா சம்பத் அவர்களுக்கு நம் பள்ளியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்குவார். அண்ட் சார் வந்து ஜனார்த்தனன் சார், எங்களுக்கெல்லாம் வந்து அவர் தான் அன்னலக்ஷ்மி, எங்கெல்லாம் சோறு போடுற அன்னலக்ஷ்மி அவர் தான். அண்ட் சுலோச்சனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அதோட ஃபவுண்டர் ஜனார்த்தனன் சார். நாங்கள் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் இங்கே நடந்த நிறைய விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது சுலோச்சனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஃபவுண்டர் ஜனார்த்தனன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய அனிதா சம்பத் அவர்களுக்கு நம் பள்ளியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து ஸ்ரீநிஷா, அரவிந்த் ஸ்ரீனிவாசன், ரஜில் ராஜ், டிஜே ஷியாம் இவர்களுக்கு சிறப்பு செய்திட நம் பள்ளிக்குழு தலைவர் மதிப்பிற்குரிய ரொட்டேரியன் தியாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அரவிந்த் சீனிவாசன், ரஜில் ராஜ், டிஜே ஷியாம் அவர்களுக்கு நம் பள்ளிக்குழு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஒருமுறை நம் பள்ளி பொன்விழா நிகழ்வை சிறப்பித்து தந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் அனைவருக்கும் அனிதா சம்பத் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. பொதுவாக நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போவோம். பொதுவாக காலேஜ் ஃபங்க்ஷன்னா பயங்கரமாக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3-4 காலேஜுக்கு சமமாக இருக்கீங்க. மெட்ரோ ஸ்கூல் வந்து நீங்களாம் காலேஜ் போனால் என்ன பண்ணுவீங்கன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப அற்புதமான ஒரு பிளானிங். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் டான்ஸ் பண்ண வச்சு, அவங்களை கொரியோகிராஃப் பண்ண வச்சு, அவங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது வந்து எந்த ஸ்கூலும் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நான் எந்த ஸ்கூல்லையுமே பார்த்ததில்லை. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி
சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்குல்ல, அதை போக்குறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மாக நான் இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன். ஸோ முக்கியமாக பிரின்சிபல் மேம் ஆகட்டும், உங்கள் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாருக்குமே நல்லா அவரோட கைத்தட்டிடலாமா ஃபார் த ஃபென்டாஸ்டிக் மேனேஜ்மெண்ட். எங்களுக்கு வந்து ஏதோ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஸ்கூல், ரொம்ப பழகின ஸ்கூலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களோட அன்பு அண்ணன் நம்ம ஜனார்தன் அண்ணனுக்குனால கைத்தட்டிடலாம் ஒரு வாட்டி. சுலோச்சனா ஈவெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நான் உங்களோட தொடர்ந்து பயணிக்கணும் எங்களோட ஆசை. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஸ்ரீனிஷா இதே மாதிரி தூய தமிழில் நிறைய வார்த்தைகள் பேசும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்களா? உண்மையாக என்ஜாய் பண்ணிங்களா? எல்லாருமே சாங்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பர். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மேட்டுப்பாளையமில் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் ஆனுவல் டே அப்படின்னு சொன்னோன்னா ஆப்வியஸாக வந்து நடுவில் வந்து பேசுவாங்க, ஸ்கிட் மாதிரி பண்ணுவாங்க, அப்படி இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தோம். பட் ஆனால் வந்து இங்கே ஒரு லிட்ரலி ஒரு ஏதோ ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டை ரொம்ப பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணி இங்கே வந்து உண்மையாக சொல்லணும், இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே உண்மையான ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் மாதிரியோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் மாதிரியோ தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிங்க. அப்படின்னா மட்டும்தான் இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ பயங்கர நிறைய டேலண்ட்ஸ் இருக்கீங்க. ஒரு காலேஜில் கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கூலே அமைச்சு தருதுன்றது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். நாட் ஒன்லி அகாடமிக்ஸ் பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஐ கேன் see a lot of talents. பயங்கரமாக நிறைய டேலண்டடான பீப்புள் இங்கேருந்து வர போகிறீங்க, பயங்கரமாக ஷைன் ஆக போகிறீங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டில் இன்னொரு பார்ட்டாக கொண்டு வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுல சந்தோஷப்படுத்த வச்சதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முக்கியமான தேங்க்ஸ் வந்து ஜனார்தன் அண்ணாக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் தான் ஃபுல்லாக எங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஜென்ரலி ஒரு 2 ஷோ 3 ஷோ அப்படி இருக்கும், இல்லை ஒரே ஒரு சிங்கிங் கான்சர்ட் மாதிரி ஈவினிங் ஒரு நடக்கும். பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்றைக்கி. நான் இந்த மாதிரி எங்கேயுமே இத்தனை வருஷத்தில் நான் ஒரு இடத்துல கூட இப்படி பார்த்தது கிடையாது. 500 ஸ்டூடெண்ட்டை அப்படி கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து கேரளா, எனக்கு தமிழில் ஏதாவது தப்பாக சொன்னேன். கேரளா பேப்பில் இருக்காங்களா? கொஞ்சம் யாரோ மலையாளத்தில் பேசுகிறது பார்த்தேன். ஸோ மலையாளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன சாப்பிட்டு வந்தீங்க? எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க? எவ்வளோ டைம் ஆகும்? இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். அப்புறம் டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாகுபலி, லியோ அந்த மாதிரி படம் செட்டு மாதிரி இருந்துருச்சு ஸ்டேஜு. சூப்பர். அவள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி நான் ஒரு சிங்கிள் ஸ்கூலில் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நான் பார்த்தே இல்லை. அதுவும் ரொம்ப ப்ரொஃபஷனல் டான்ஸ் எல்லாம் சூப்பர் ப்ரொஃபஷனலாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஜனார்தன் சார் தான் நம்பித்து சொல்லுவேன். அவர் கூட நானும் ஈவெண்ட்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தம்பி தங்கைகளா, தமிழ்நாட்டில் நான் போகாத ஸ்கூலே இல்லை. உண்மையை சொல்கிறேன். அனைவரையும் டான்ஸ் ஆட வச்சு எல்லாருமே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 5 5 10 நம்ம மெட்ரோ ஸ்கூல் தான் கெத்து. சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது. நம்மளுடைய மெட்ரோ ஸ்கூலுடைய தம்பி தங்கச்சியை யாரும் மிஞ்ச முடியாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். कहना ही क्या ये नैनी अनजान सी जो मिले, चलने लगे मोहब्बत के जैसे
हम उनसे कभी ना मिले, कैसे मिले दिल न जानो, अब क्या करे क्या नाम ले, कैसे उन्हें मैं पुकारूं, कहना ही क्या ये नैनिक अनजान से जो मिले, चलने लगे मोहब्बत के जैसे ये सिलसिले। முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண் நோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் எனச் சென்றாயா, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை. சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, கம்பா 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 ஏய் மரியாச்சி எக்கோ மரியாச்சி கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே ப்ளிப்பாலே லோ கிஸ்ஸா கிஸ்ஸா கம்பாலே கிஸ்ஸா ட்ரிப்பாலே மச்சா கம்பாலே மச்சா ட்ரிப்பாலே
தானா இப்பொன்விழா நிகழ்வுகள் அனைத்தும் நன்முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்து பேருதவி புரிந்த நம் பள்ளியின் மதிப்பிற்குரிய தாளாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பள்ளிக்குழு தலைவர், மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களுக்கும், பள்ளிக்குழு உறுப்பினர்கள், மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்க தலைவர், செயலாளர், மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் சிறுமுகை காரமடை ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் இன்னர்வியல் சங்கத்தினர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் பள்ளிக்குழு தலைவர் ES பாலகோபால் சார் அவர்களுக்கும், முன்னாள் மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்க தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இவ்விழா இனிதே நடைபெற அயராது பாடுபட்ட நம் பள்ளியில் முதல்வர், துணை முதல்வர், அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், ரமேசர் உள்ளிட்ட டீம் அனைவருக்கும் எங்களது நன்றி. கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற அதிக சிரத்தை எடுத்துக்கொண்ட நம் பள்ளி ஆசிரியர்கள் ஷாலினி மிஸ், அன்னபூர்ணி மிஸ், காஞ்சனா மிஸ், சாந்தி மிஸ், வாசு சார் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்த நடன பயிற்சியாளர்கள் சுமோத், விக்கி, செல்வா, சிவா, ஹரி, அருண், யோகி சரவணன், பிரியதர்ஷினி, சக்தி என அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக கடுமையாக நடன பயிற்சி செய்து பொன்விழாவில் நடனம் ஆடிய எங்களது மாணவ மாணவிகள் மொத்தம் 522 பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. டான்ஸ் இன்சார்ஜ் டீச்சர்ஸ், பூஜா டான்ஸ், வெல்கம் டான்ஸ், ஆர்த்தி, அன்பரசி, ராஜேஸ்வரி புஷ்பராஜ் அவர்களுக்கும், கேஜி டான்ஸ், சல்மா, சண்முகப்பிரியா, பிரீத்தி, ரிஷிகா அனைவருக்கும், பேட்ரியாட்டிக் சாங் சுமதி, அமுதா, பரிமலா அவர்களுக்கும், சிலை பெண் டான்ஸ் விக்கி அவர்களுக்கும், ஃபார்மேஷன் டான்ஸ் கேடி ஜின்சி, ஜெய பிந்து அவர்களுக்கும், LED மேட்ரிக் சாங் ஜூனியர் காயத்ரி மிஸ் அவர்களுக்கும், சோலோ கிருத்திக் டான்ஸ் ராஜேஸ்வரி புஷ்பராணி, ஆர்த்தி, அன்பரசி என நம் மாணவர்களுக்கு நடன பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். NCC மாணவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்த முருகேசன், NCC மாணவர்கள் அவர்களுக்கும், பேண்ட் பயிற்சியாளர்கள் சசி அண்ட் பாபு டீம், பேண்ட் மாணவர்களுக்கும், PT டீச்சர்ஸ் அவர்களுக்கும், வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் எங்களது மனமாக நன்றி.